விதையா இருந்துச்சு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப டயர்டா, ரொம்ப ஹோப்பே இல்லாம இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்தாரு. இன்னும் நிறைய பேசலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரிய டைலாக்ஸ் இல்ல, ரொம்ப பில்டப் ஸ்பீச் எல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அவர் கையில ஒரே ஒரு விதை மட்டும் இருந்துச்சு. அப்ப அவரு சொல்லுவாரு, இந்த ஒரு விதை போதும், நம்பிக்கை தானா வரும்னு. அங்க இருக்கிற எல்லாரும் சிரிப்பாங்க. இந்த ஒரு விதையில நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க. அவரு சிரிச்சுட்டு அவர் கையில இருக்கிற விதைய மண்ணுல போட்டாரு, தண்ணிய ஊத்தினாரு, மேல வானத்தை வெயில பார்த்தாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாரு. ஒரு நாள் போச்சு, ஒரு வாரம் போச்சு, அப்புறம் ஒரு சீசனே போச்சு. அதுக்கப்புறம் அந்த நிலத்தை பார்த்தா ஃபுல்லா கோல்டனா இருந்துச்சு. பொங்கல் நல்லா பொங்குதா அப்படின்னு கேட்பாரு. அதை பார்த்து அங்க இருக்கிற மக்களோட மூஞ்சில எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரைட் ஸ்மைல் இருந்துச்சு. குட்டி ஸ்டோரியோட டேக்அவே சொல்லட்டா, அவரு திரும்பி சிரிச்சுட்டே சொல்லுவாரு, சக்சஸ் மேல இருந்து கீழே எகிரி குதிச்செல்லாம் வராது, விதை மாதிரி நம்ம கையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த விதை எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் இருக்கணும். பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Wishing you all a very very happy பொங்கல். பொங்கல் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷம், கல்வி, பணம், நிம்மதி அப்படி எல்லா விஷயமும் நிறைய பொங்கி வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த பொங்கலை எனக்கு மறக்க முடியாத பொங்கலா மாத்தி கொடுத்தவங்க எல்லாருக்கும், என்னோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ so much.